வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர், கவிஞர், எழுத்தாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ரெண்டு முக்கியமான, இல்லை ரெண்டா ஒன்றா அப்படின்னு தெரியல, ஒரு அரசியல் நிகழ்வுகள் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கின்றன. காளியம்மாள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது போல நாம் தமிழர் கட்சியிலிருந்து கனத்த இதயத்துடனும் மிகுந்த மன வருத்தத்துடனும் விலகுவதாக தெரிவித்திருக்கிறார். அன்பு, அக்கறை, நம்பிக்கை, என் மீதான அளவற்ற பாசம் என்ற அனைத்தையும் மனதில் நிலைநிறுத்தியுள்ளேன். தமிழ் தேசியத்தை விதைக்கும் வழியில் என் பயணம் தொடரும் அப்படின்னு அறிவித்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? சீமான் ஒரு ஜனநாயகவாதியாக இல்லை. அவரை நம்பி பயணித்தவர்கள் யாருமே அவரோடு தொடர்ந்து பயணிக்கவே முடியாது என்கிற நிலைமையை அவரே ஏற்படுத்தி தருவார். எனவே சீமானுடைய அரசியல் என்பது அது அவர் கலையுதிர் காலம்னு சொன்னார். கட்சி கட்டுப்பாட்டை மீறியவர்கள், கட்சிக்கு துரோகம் இழைக்கிறவர்கள் வெளியே போக வேண்டும் என்று சொன்னால் முதலில் வெளியேற வேண்டியதே சீமான் தான். அப்புறம் யார் சார்? கட்சியினுடைய கொள்கைக்கு நேர் விரோதமாக நடந்து கொள்வது. 15 வருடமாக பெரியாரை எனக்கு வழிகாட்டின்னு சொல்லிட்டு பெரியாரை குறித்து அவதூறு வேறொருவர் பண்ணுறான்னு வச்சுங்களேன், சீமான் அல்லாத ஒருவர் பண்ணுறான்னு வச்சுங்க, இவர் கட்சி நடவடிக்கை எடுக்கணும்ல, அதான முறை. அது எடுப்போம்னு கடந்த காலத்தில் சொல்லியிருக்கிறாரு சார், சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ அவருக்கு நிரந்தரமான நிலைப்பாடு கிடையாது. குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் அவர் தன்னுடைய இதை மாற்றிக்கொண்டே இருக்கார், நிறத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். அது மாதிரின்னு தான் சொல்கிறீங்க. பச்சோந்தியை விடவும் வேகமாக நிறம் ஒரு இடத்துல சீமான் அவர்கள் இருக்கிறாரு. அவர் யாரையுமே நேசிக்கிறதோ இந்த அவர் நம்புகிற கொள்கைகளையோ அவர் மேடையில் பேசுகிறது அப்படிங்கிறத, இப்போ நீங்கள் கோவிலில் சில பேர் சாமி ஆடுவாங்க தெரியுமா, அவன் கொஞ்ச நேரம் சாமியாக இருப்பான், அப்புறம் நார்மல் மேனாக இருப்பான் திரும்ப. அது மாதிரி தான் சீமான் மேடையில் மட்டும் சாமி ஆடுறாரு, அவ்வளோதான். ஓகே, கீழே இறங்கிட்டா அவர் வேற ஆள். அம்பி அந்நியன் மாதிரி தாங்க. அவர் கொள்கை பேசும்போது முறுக்கேறி பேசுகிற சீமான் வேற, தரைக்கு மேடையை விட்டு கீழே இறங்கினவனா இருக்கிற சீமான் வேற. ரெண்டு வகையான ஆள் இருக்காங்க. இந்த பர்சனாலிட்டி தான் பிரச்சனை. என் தங்கச்சி, என் குலதெய்வம் காளியம்மாள் என்னோட குலசாமி அப்படி சொன்னதும் அவர் தான். பிசுறு தட்டி விடுன்னு சொன்னதும் அவர் தான். நீங்கள் எந்த சீமானை நம்பி போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. ஏறத்தாழ கட்சியினுடைய கூடாரம் காலியாகி விட்டது. தினசரி நீங்கள் தேதித்தாள் கிழிவதை போல தினசரி ஒரு நிர்வாகத்தினுடைய அமைப்பு கட்டமைப்பே கலைகிறது. திடீர்னு பார்த்தா கட்சியினுடைய கொள்கையரப்பு செயலாளர் தமிழரசன் வெளில போகிறாரு, மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் வெளில போகிறாரு, அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ராயப்பன்கிறவர் வெளியில் போகிறாரு என்று ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே அப்டேட் நியூஸ் என்னென்னா சீமானை விட்டு வெளியே போகிறாங்க. ஆனால் அது குறித்து அவருக்கு ஏதாவது ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா சுத்தமாக அந்த மாதிரி குற்ற உணர்ச்சி அவர் கிடையாது. சீமானுன்ற ஃபேஸுக்கு தானே சார் ஓட்டு, மற்ற முகங்கள் எல்லாம் கூடுதல் பலத்துக்கு தானே. அதாவது தனிநபரை முன்னிலைப்படுத்தி ஒரு அரசியல் கட்சி ஒரு பாமர மக்களுடைய நம்பகத்தன்மைக்காக ஒரு முகத்தை காட்டுவாங்க. அது ஒரு கட்சியினுடைய தலைவர் என்பது ஒரு லேபிள் தான். உள்ளே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுங்கிறது வேற ஒன்று இருக்குது எப்போவுமே. அதனால் சீமான் தான் அதுக்கு ஒரு லேபிளாக இருக்கலாமே தவிர உள்ளே இருக்கக்கூடியது அவராக இருக்க முடியாது, உள்ளீடு அவராக இருக்க முடியாது. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது, திருமாவளவனை தான் முதன்மைப்படுத்தி தான் அவர் முகத்தை காட்டி தான் அந்த அரசியல் கட்சி நடக்கிறது. ஆனால் அந்த கட்சியில் திருமாவளவனுக்கு நிகரான அரசியல் ஆற்றல் மிக்க, ஆளுமை மிக்க இரண்டாம் கட்ட தலைவர்களில் எவ்வளோ பேர் இருக்காங்க. சிந்தனை செல்வன் இருக்கார், வன்னியரசு இருக்கார், கௌதம சன்னா இருக்கிறாரு, எத்தனையோ பேர் ஆற்றல் மிக்கவர்கள், அறிவாற்றல் மிக்கவர்கள், சிந்தனை திறன் மிக்கவர்கள், செயலாற்றல் மிக்கவர்கள், எவ்வளோ பேர் இருக்காங்களா இரண்டாம் கட்ட தலைவர்களா? நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கட்சியே ஒரு வாய்ச்சவுடார் கட்சி தான். அதில் ஒன்றும் செயல்பாட்டுக்கான கட்சியே கிடையாது, வெறுமனே வாய்ச்சவுடார் தான். நீங்கள் சீமான் மாதிரியே டைலாக் பேசுகிறவங்க கொஞ்சம் பேரை ஒரு 4-5 பேர் இருக்காங்க பேச்சாளர்கள். அவங்க யாருக்காவது கூட கைதட்டு விழுந்துருச்சுன்னா, கூடுதல் முக்கியத்துவம் வந்துருச்சுன்னா அவனை கட்சியை விட்டு எப்படி அப்புறப்படுத்துறது என்கிற அச்சத்திலேயே சீமான் மன உளைச்சல் ஆகிடுறாரு. ஆனால் இந்த கடிதத்தில், காளியம்மாள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய கடிதத்தில் சீமானை தாக்கி அவர் எதுவுமே எழுதலை சார். ஒன்று தான் அவர் சொல்கிறார், 6 வருட காலமாக ஒரு சமூக மாற்றத்திற்காக ஒரு பெண்ணாக இருந்து எவ்வளவு போராட முடியுமோ என் ஆற்றலையும் மீறி உங்கள் எல்லோர் அன்பாலும் நம்பிக்கையாலும் இந்த களத்தில் நின்று இருக்கிறேன் அப்படின்றத தவிர அவர் ஒரு பெண்ணாக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்ற ஒரு செய்தி மட்டும் அதுலேருந்து கிடைக்கிது.
சீமான் மீதான நேரடி புகார்கள் எதுவும் இல்லையே. இல்லை, சீமான் மீது வந்து நேரடி புகாருங்கிறது இல்லை. ஏன்னா அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுடைய இந்த அறிக்கையை அவங்களால முடிக்க முடியாது. ஒரு பக்க அறிக்கையாக அதை வெளியிட முடியாது. அது பல பக்க அறிக்கையாயிரும். அதனால் அவர் மீது இருக்கக்கூடிய ஏற்கனவே அவர் மீது பல புகார்கள் இருக்கிறது. அதனால் அவரை பற்றி பேசுவதற்கு அவர் விரும்பலைங்கிறதா, ஒரு நாகரிகம் கருதி வந்து இதை பேச விரும்பலை என்று தான் அவங்க தவிர்க்கிறாங்க. சாக்கடை மேலே கல்லறிய வேணான்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம மேலே கொஞ்சம் தெரிக்குங்கிறது. அது மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அவரை பற்றி நம்ம பேச வேண்டாம். அவருக்கு அந்த மாதிரி மரியாதையும் இல்லை. அவர் வந்து ஒரு பாலியல் குற்றவாளியாக வந்து நீதிமன்றத்தின் வாசலில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவர் தண்டனை உரம் மட்டும்தான் இன்னும் அறிவிக்கப்படலை. அதனால் அவருக்கு வந்து கட்சி கோட்பாடு, கொள்கை, தொலைநோக்கு பயணம் அப்படி எதுவுமே கிடையாது. அவர் சீமான் தன்னுடைய மனைவி கயல்விழியை வந்து பொதுச் செயலாளராக ஆக்க வேண்டும் என்பதற்காகவே கட்சி விதியில் வந்து ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பெண் தான் இருக்க வேண்டும் என்று ஒரு கட்சியினுடைய விதியை வந்து திருத்தம் செய்தார். அந்த இடத்திற்கு காளியம்மாள் வந்து விடுவாரோ என்கிற அச்சத்தின் காரணமாகத்தான் அப்புறப்படுத்துவதற்கான வேலை திட்டங்களை அவர் செய்தார். அதனால் இனிமேல் அவருக்கு வந்து எதிர்கருத்து சொல்லக்கூடியவர்கள் யாருமே அந்த கட்சியில் இல்லை, எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க. இனிமேல் அவரை பொறுத்தவரையில் ஒரு கம்பெனி நடத்துகிற மாதிரி தான். அது கட்சி நடத்துறதுக்கான ஒரு ஜனநாயக முகம், ஒரு போலியான முகத்தையாவது காட்டிக்கிட்டு இருந்தார். அது ஒரு ஜனநாயக அமைப்பு இல்லை என்பதை அவரே உறுதிப்படுத்திட்டார். இப்போ காளியம்மாள் வெளியே வந்து அவங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது சார்? இப்போ தனியாக இயக்கம் கட்ட போகிறாங்களா அல்லது திமுகவில் போய் சேர போகிறாங்களா? அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன? முதல் கட்டமாக அவங்க ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துட்டா அந்த கட்சி தூண்டி விட்டு தான், திமுக தூண்டி விட்டு தான் அவங்க வந்து சீமானுக்கு எதிராக பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குவாங்க. அல்லது வந்து ஒருவேளை அவங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு போனாலோ, எங்கே போனாலோ, ஏடிஎம்கே போனாலோ, ஏதோ ஒரு திட்டமிட்டு ஏதோ ஒரு சதி வேலை செய்து தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ ஒரு கூலிங் பீரியட் வேணும். அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே மீனவர் சமுதாய கூட்டமைப்பில் வந்து அவங்க முக்கிய பங்காற்றிய செயல்பாட்டாளராக அவர் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் கடந்த கால அவங்களுடைய வரலாறு. ஆமாம். அதனால் கடலோர மாவட்டங்களில் கடலோர மீனவர்கள் சார்ந்ததில் மீனவ பெண்கள் சார்ந்த அமைப்பையெல்லாம் அவங்க மிக தீவிரமாக அவங்க ஒரு பழைய நீயா நானாவிலேயே அவங்க வந்து கட்சி அடையாளம் மற்ற காலத்திலேயே அவங்க வந்து சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. அதனால் அந்த அமைப்பை வந்து அவங்க வந்து கட்டமைப்பு செய்து இவ்வளோ நாளாக அவங்க பேசி வந்த இந்த தமிழ் தேசியம் அது மாதிரியான கோட்பாடுகளை வந்து முதன்மைப்படுத்தி கொண்டு ஒரு சிறு அமைப்பு கட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அமைப்பை வழிநடத்துவதற்கு, அதை வந்து தொடர்ந்து கொண்டு செலுத்துவதற்கு இயலாத ஒரு பட்சம் வரும் என்றால் அன்றைக்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் அவங்க சேரலாம். இப்பொழுது தனித்த அடையாளத்தை, இவ்வளோ நாள் நம்மளுடைய வேலை செஞ்சதுக்கான தனித்த உழைப்புக்கான அடையாளத்தை அவங்க பெற்றிருக்கிறார் தான் நான் நம்புகிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஒரு மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து, ரொம்ப பின்தங்கிய ஒரு நகரத்திலிருந்து இப்படி ஒரு அரசியல் கட்சியை நோக்கி வர்றது அப்படின்றதே ரொம்ப குறைவு. ஆண்களே குறைவு தான். அப்படிங்கும் பொழுது பெண்கள் அங்கிருந்து வருவது, அது இவ்வளவு நாள் வந்து உள்ளுக்குள்ள ஒரு இயக்கத்தில் பயணிக்கிறது, தேசிய அளவில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு கட்டங்கள்லையும் எதிர்ப்பு சந்திக்கிறது, இவ்வளவையும் சந்தித்து வர்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான வேலை இல்லையா சார்? இப்போ இது மாதிரி வர்ற பெண்கள் எல்லாருக்கும் வந்து இருக்கக்கூடிய ஆபத்தை எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழர்? இல்லை, அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய அது வந்து அரசியல் கட்சி கிடையாது. அது வந்து கலைகின்ற மேக மாதிரி இருக்குது. அது முழுசாக கலைஞ்சிரும். அதை நம்ம ஒரு பொருட்டாக கருத வேண்டியது இல்லை. பெண்களை அரசியல் படுத்த தவறிய காரணத்தினால தான் பல இடங்களில் வந்து முற்போக்கு சக்திகள் வந்து வெல்ல முடியாத ஒரு சூழலை உருவாகியிருக்கிறது. நீங்கள் பெண்ணுரிமை பேசுகிற இயக்கங்களிலே கூட ரொம்ப அரிதினும் அரிதாகத்தான் பெண்கள் வந்து குடும்ப அமைப்பிலேருந்து அதை பாதுகாப்பதற்காக அவங்க முழு நேரம் செலவழிக்கிறாங்க. அவங்க பொது வாழ்க்கைக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றது, பொதுக்கூட்டத்துக்கு வர்றது. நீங்கள் எந்த அரசியல் கட்சி பொதுக்கூட்டத்துக்கு போனீங்கன்னாலும் அந்த கட்சியிலேருந்து கூட்டு வந்தால் தான் உண்டே தவிர தன்னெழுச்சியாக பெண்கள் பங்கேற்பது அப்படிங்கிற ஒரு இடம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி ஒரு சில அமைப்புகள்லாம் வந்து அந்த போராட்ட களத்துக்காக ஆட்களை திரட்டிட்டு வருவாங்க. அப்படி தான் நம்ம இயல்பாகவே பெண்கள் வந்து டிவியில் நடக்கக்கூடிய தொலைக்காட்சி விவாதங்களை கூட வந்து பெண்கள் பார்க்க மாட்டாங்க. நியூஸ் சேனலே பெண்கள் வந்து அதிகமான பேர் பார்க்காதவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. சீரியல் பார்ப்பாங்களே தவிர நிறைய குடும்பங்களில் பாருங்கள், நியூஸ் சேனலில் வந்து பார்க்கவே மாட்டாங்க, குறைவு. அப்போ இந்த ராமே ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லைங்கிற மாதிரி ஏற்கனவே பெண்கள் அரசியல்படுத்தப்படாமல் இருக்கிறாங்க. அதனால் ரொம்ப அரிதினும் அரிதாக சில பேர் வருகிற போது அவர்களையும் வந்து இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து ஏதாவது ஒரு வடிவத்தில் மட்டம் தட்டக்கூடிய, பின்தங்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க, பிசுராக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி தன்னெழுச்சியாக பல பேர் உருவாக்கி கொண்டே தான் இருப்பாங்க. நீங்கள் யாரை அழுத்தினாலும் அவங்க வந்து மேலெழும்பி வருவது அப்படிங்கிறது ஒரு பிரபஞ்ச இயற்கையினுடைய ஒரு விதி. அதில் மீறி வரத்தான் செய்வாங்க. அந்த வகையில் காளியம்மாள் வந்து ஒரு இயக்கம் கட்டி அதன் வழியாக செயல்பாட்டாளராக மீண்டும் ஒரு வலம் வருவார். அப்படி ஒருவேளை அது வலிமையான ஒரு அமைப்பாக மாறவில்லை அப்படின்னா மட்டும்தான்
அவங்க வேறு அரசியல் கட்சிக்கு போவதற்கான வாய்ப்பு. ஏற்கனவே திமுகலாம் பேச்சுவார்த்தை நடக்கிறதாலும் தகவல் வருது சார். இல்லை, எல்லா அரசியல் கட்சியிலையுமே அப்படி ஒரு கருத்து இருக்கிறது. பல கட்சிகளில் வந்து அவங்க வந்து பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கருத்து இருக்கிறது. அது எந்த அளவிற்கு வந்து உறுதிப்படுத்தப்பட்ட உண்மைன்னு யாருக்குமே தெரியாது. எப்பொழுதுமே ஒரு கட்சியில் முரண்பாடு வருகிற போது எங்கள் கட்சியில் வந்து நீங்கள் வந்து இணையுங்கள்னு அந்த பகுதி சார்ந்தவர்கள், அவரோட நட்பாக இருக்கிறவங்க அப்படியே அழைப்பார்கள். அது வந்து எல்லா இடத்துலையும் உள்ளது தான். அப்படி ஒருவேளை அவர் அழைக்கப்பட்டால், இணைந்தால், அதுவும் வந்து அவங்களுடைய அரசியல் வளர்ச்சிக்கும் சமூக மேம்பாட்டுக்கான வேலை திட்டங்களுக்கும் அது உதவியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அந்த முடிவையும் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. இவ்வளோ நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.